ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு, அதாவது 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ சுகர் கரைஞ்சி இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ இதில் ரவை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு, அதாவது 180 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நான் சின்ன சைஸ் ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் ஏதும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இது நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆனதும் நாம் இப்போ இது மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது இந்த கலவையை நாம் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கலாம், அதாவது காஞ்ச தேங்காய் தூள். இது வீட்டில் எப்படி ரெடி பண்ணுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு நல்லா வடை ஷேப்பில் தட்டிக்கலாம். 2 கைக்கு நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விரிசல் ஏதும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப குண்டாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா மாவுலையும் இதே மாதிரி பண்ணிடலாம். நான் மொத்தம் 18 பண்ணியிருக்கேன். இப்போ இது நாம் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது பொரிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாயில் முங்கி பொரிகிற அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ளேமை மீடியம் டு ஹை வச்சு இது நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நாம் இது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் இது திருப்பி போடணும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் இது பிஞ்சு போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் மெதுவாக இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் மறுபடியும் திருப்பி போடணும். இப்படி அடிக்கடி இப்படி மாற்றி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் இப்படி மாற்றி போடணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. இப்போ நாம் இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். மெதுவாக எடுத்துக்கோங்க. இது முதல்ல ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா இது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் அடுத்த பேட்சையும் ஃப்ரை பண்ணிட்டேன். நான் மொத்தம் 3 பேட்சஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வெளியே நல்ல முறுமுறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.